வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 9900 போஸ்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. 2 வருடம் கழித்து இது மாதிரியான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 அதிகபட்சம் 72,000 வரைக்கும் வந்து இருக்குது. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 9/5/2025. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்கள் ஊர்லேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் வந்து வந்திருக்கும். இதுக்கு 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது உங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ஏஎல்பி அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. ஒரு அதிகமான வேக்கண்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 9,000 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 9,000 வேக்கண்ட்டில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனீங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து கிடைக்கும். தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட்டே வந்து 20,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஏடிஏ எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25,000 to 30,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30 years ப்ளஸ் பிசி எம்பிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 35 years வரைக்கும் இருக்கிறவங்க எஸ்சி எஸ்டி, 33 வரைக்கும் இருக்கிறவங்க பிசி எம்பிசி அதாவது ஓபிசி கேண்டிடேட்டும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பிலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியூஜான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டைம் வந்து 10 ஏப்ரல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10 ஏப்ரலில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் 9 மே 2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 month வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கான பிடிஎஃப் காப்பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு, அதேமாதிரி நேம், டேட் ஆஃப் பர்த், அதேமாதிரி இதெல்லாமே வந்து 100% கரெக்டாக வந்து இருக்கணும். அதேமாதிரி ஃபுல் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பியூர்லி பார்த்திங்க அப்படின்னா இது நேச்சுரலாக தான் வந்து இண்டிகேட்டிவ்க்காக தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ஆர்பி இந்த வேக்கண்ட்லி அதாவது ஆர்ஆர்பி சென்னை அப்படிங்கிறதுலையே நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணலை. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th ஏப்ரலில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் எங்கெங்கே எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு அந்த அன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து தம்பு இம்ப்ரெஷன் ஆகட்டும், உங்களோட ஃபோட்டோவாகட்டும், அதே மாதிரி உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இதனோட காப்பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து 3rd year படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள்
நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.